அஸ்ஸலாமு அலைக்கும். நெத்திலி கருவாடு அது நல்லா சுக்கா எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணிக்கணும். அந்த மண்டையை எடுத்துட்டு அது உள்ள ஒரு கருப்பாக ஒன்று குடல் இருக்கும், காஞ்சி போய் அதையும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் ஊற போட்டு அது உள்ள ஒரு மண் இருக்கும் இந்த கருவாடுக்கு. அந்த மண்ணை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்தால் தான் இல்லாட்டி சாப்பிடும் போது நல்லா நடந்துருக்கும். அதனால எல்லாமே ஆஞ்சி எடுத்து வச்சு அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணெல்லாம் கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டோம்னா அது சுத்தமாயிடும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். இப்போ நல்லா நிறைய 4-5 தடவையாவது கழுவணும். தண்ணி பிசைஞ்சு அந்த கருவாடை அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி கழுவணும். அப்போ தான் அப்படியே கழுவணும்னா அந்த மண்ணை அடியில் தேங்கிடும். அது மாற்றி கழுவணும். அதுக்கப்புறம் உப்பு, இந்த கருவாட்டில் உப்பு இருக்காது, நாம தான் உப்பு போட்டு பிசையணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம்னா ஊறிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணி அதை வறுக்கணும். அது எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். அது நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடணும். மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மசாலா ஊறட்டுன்னு விட்டுறணும். இதை இதே மாதிரியே நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலா பரட்டி வெயிலில் காய வச்சு அப்படியே வத்தல் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அது வேணுங்கிறப்ப வத்தல் மாதிரி லைட்டாக வறுத்து சாப்பிட்றலாம். அது உடனே நம்ம அப்போதைக்கே அது க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இது நிறையா இது போட்டு மொத்தமாக இருக்கிறது எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி மசாலா தடவி வெயிலில் நல்லா சுக்கா காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப எடுத்து வறுத்துக்கலாம். இப்படியும் உடனே வறுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படியும் வறுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணி அந்த கருவாடை போட்டு வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் முருக விட்டு காய வச்சு போட்டையில் நமக்கு சீக்கிரமாக முறிக்கிறோம். இது கொஞ்சம் லேட் ஆகும். அதில் முருக விட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்து அள்ளிட்டோம்னா முருகலானா நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடும். இருக்கிற மீதம் இருக்க கருவாடு எல்லாமே இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. அது முருன்னு இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதை நம்ம காய வச்சு வறுத்தோம்னா வத்தல் வறுக்கிற மாதிரியே வறுத்துடலாம். இது நம்ம மசாலா தடவி ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வறுத்தல்றதுக்கு அவ்வளோதான். காய வச்சுட்டா வத்தல் அப்பளம்லாம் வறுக்கிற மாதிரி போட்டோன்னே பொரிஞ்சிடும். அந்த மாதிரி வறுத்தள்ளிடலாம். சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.